தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு அடியில் ஒரு மிகப்பெரிய சுரங்கப்பாதை உள்ளது. இது கிழக்கு திசையை நோக்கி பல கிலோமீட்டர் தூரம் செல்கிறது. மற்றொரு பக்கம் தரங்கம்பாடி கோட்டையில் மேற்கு மற்றும் தெற்கு திசையை நோக்கி 2 சுரங்கப்பாதைகள் பிரிகின்றன. இவை நாகூர் தர்கா வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. வரலாற்று பின்னணி: சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மாமன்னன் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியபோது அங்கிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் வரை ஒரு சுரங்கப்பாதையை அமைத்தார். சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு தரங்கம்பாடி கோட்டை டச்சுக்காரர்களால் கட்டப்பட்டதாக கருதப்பட்டாலும் உண்மையில் 1600களில் தஞ்சாவூர் நாயக்கர்கள்தான் இந்த கோட்டையையும் சுரங்கப்பாதையையும் அமைத்தனர். பிற்காலத்தில் 1739இல் தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர் பிரதாப் சிங் எதிரிகளின் படையெடுப்பை சமாளிக்க இந்த சுரங்கப்பாதையை நாகூர் தர்கா வரை சுமார் 150 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரிவுபடுத்தினார். கட்டுமான தொழில்நுட்பம்: அக்கால தமிழர்கள் சுரங்கப்பாதைக்குள் வெளிச்சம் மற்றும் ஆக்சிஜன் கிடைக்க வியக்கத்தக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினர். ஆக்சிஜன் வசதி: சுரங்கத்தின் உள்ளே ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் ஒரு குழியை தோண்டி அதில் மூங்கிலால் செய்யப்பட்ட குழாய்களை இணைத்து பூமிக்கு மேலிருந்து ஆக்சிஜனை உள்ளே கொண்டு வந்தனர். நீர் கசிவை தடுத்தல்: பல ஆறுகளுக்கு அடியில் இந்த சுரங்கம் செல்வதால் நீர் கசிவை தவிர்க்க கூரையின் மேல் களிமண்ணை பூசி எடையை தாங்க ஒவ்வொரு 2 மீட்டருக்கும் மிகப்பெரிய மரத்தூண்களை நட்டனர். தற்போதைய நிலை: தஞ்சாவூர் முதல் அரியலூர் வரையிலான சுரங்கப்பாதை இருப்பது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் கடல் உப்பு நீரின் அரிப்பு காரணமாக தரங்கம்பாடி மற்றும் நாகூர் தர்கா வரையிலான சுரங்கப்பாதைகள் காலப்போக்கில் சிதைந்து மண்ணுக்குள் புதைந்துவிட்டன. இந்த சுரங்கப்பாதை இன்று முழுமையாக இருந்திருந்தால் இது உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதைகளில் ஒன்றாக கருதப்பட்டிருக்கும்.